ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரவா கோகோனட் பர்பி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சின்ன கப்பில் ஃபுல்லாக ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுக்கணும். நீங்கள் வறுத்த ரவைனாலும் சரி, வறுக்காத ரவைனாலும் சரி, நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் 2 நிமிஷம் இதை வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். அடுத்த கப்பு படி பார்த்தோன்னா ரவை 1/4 கிலோ இருக்குது. நீங்கள் டம்ளர்லையோ இல்லை மெஷரிங் கப்பில் அந்த மாதிரி நீங்கள் அளந்துக்கலாம். ஏன்னா மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ தேங்காயும் அதில் தான் அளக்கணும், ஜீனி 3யுமே நம்ம அதில் தான் அளக்க போகிறோம். வறுப்பட்டது போதும். நாம் இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ரவை இந்த அளவுக்கு தான் நம்ம வறுக்கணும். ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வறுக்கவே கூடாது. அதே மாதிரி ரவை வறுக்கும்போது இந்த ஸ்மெல்லே நமக்கு தெரியும் நல்லா வறுபட்டுருச்சுன்னு. அதனால் வாசம் வந்ததும் நான் எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். அதே கடாயில் 1/4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதே கப்பில் 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் அந்த ஓடு இருக்குல்ல, அதை மட்டும் சீச்சிட்டு வெறும் தேங்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர் நல்லா பியூராக ஒயிட்டாக தெரியும். அதுக்கு தான் தேங்காய் நம்ம வறுக்கிறது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். இப்போ பர்பி நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தேங்காவை லைட்டாக வறுத்தாலே போதும். நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறோன்னா தேங்காய் நல்லா வறுக்கணும், இல்லைன்னா கெட்டுடும். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, உதிரி உதிரி ஆயிடுச்சு பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். இப்போ நம்ம இதை ரவையோடு சேர்த்து போட்டுடலாம். வறுத்து வச்சுருந்தோம்ல ரவை ஏற்கனவே, அது மேலேயே இதையும் போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஜீனி பாகு தான் காய்ச்ச போகிறோம். இப்போ நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதுலேயே 1/2 கப் அளவுக்கு ஜீனி. இப்போ தண்ணி 1 கப்பு சேர்த்தாச்சு. 1/2 கப்பு ஜீனிக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுனதும் அடுப்பை ஹைலே வச்சுருங்க. நல்ல ஜீனி ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டேன். இது பாகு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுனா அந்த கம்பி பதம் தேவையானது அந்த அளவுக்கு வச்சுட்டு தான் நீங்கள் பர்ஃபி செஞ்சால் தான் அதாக இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணாமல் செஞ்சதும் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா கம்பி பதம்லாம் தேவையில்லை. ஜீனி மட்டும் ஃபுல்லாக கரைஞ்சா போதும். அப்படியே எடுத்து நீங்கள் பர்ஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையும் தேங்காயையும் புல்ல சேர்த்துடலாம். இது நீங்கள் போட போட கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். அதனால் கட்டிப்படாமல் கிண்டணும். சொல்ல மறந்துட்டேன், அதான் தேங்காயோடைய 2 ஏலக்காய் மட்டும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டுக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு தட்டில் நெய் தடவி ரெடியாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம சூடோடு அந்த தட்டுக்கு மாற்ற போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். ஏற்கனவே நம்ம ரவை தேங்காய் எல்லாத்தையுமே நெய்யில் தான் வறுத்தோம். இருந்தாலும் மறுபடியும் இறக்க போகிறப்ப 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அகலமான தட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா பரப்பிடணும். ஏன்னா சூடோடு ஊற்றினா தான் அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆற விட்டுட்டா பீஸ் போடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வெதுன்னு இருக்கும்போதே நம்ம பீஸ் போட்டும் வச்சிடலாம். நெய் தடவு தட்டில் நம்ம ஊற்றி 1 ஸ்பூன் வச்சு ஒரே ஈவனாக எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம துருவன தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் வறுக்கிறதுக்கு முன்னாடி. அதை இப்போ மேலே தூவிடலாம். சைடும் அப்படியே ஒரே மாதிரி தூவிடுங்க. துருவி வச்சுருந்தா நட்ஸு சேர்க்க போகிறோம். நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா 3ம் சேர்க்குறோம். நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது 1 ஹவர் ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அதாவது பீஸ் போடும்போது ரொம்பையும் ஆறிடக்கூடாது. லைட்டாக வெதுன்னு இருக்கும்ல, அந்த இதுலேயே நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ரவா கோகோனட் பர்பி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பீஸ் போடுறது உங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். நீளமாக போட்டுக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். குழந்தைங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.